அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வணக்கத்துக்குரியவனான, வணக்கத்துக்கு தகுதியான, இணை துணையற்றவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த, உலக மனிதர்களினால் அதிகமாக அன்பு வைக்கப்படக்கூடிய நம் இறைவிடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெயரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்த மிக பெரிய உபதேசங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சில விடயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவுமே அழுத்தி, மிகவுமே ஆழமாக சமுதாயத்துக்கு சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் பெண்கள், குழந்தைகள். இந்த விடயங்களில் மிக பத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரை பெண்களுடைய விடயத்திலும், குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவரொருவர் பெரிய மனிதர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, அதே போல சிறு குழந்தைகள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்று உலகத்திலே அதிகமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம்தான் அது. குழந்தைகள் என்று வரும்போது குழந்தைகளுடைய விடயத்தில் குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்ப்பது என்று நாம் யோசிக்கோம். நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு வர வேண்டும், சமுதாயத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கிறோமே தவிர, பொதுவாக
அடுத்த குழந்தைகளை, அடுத்த மனிதர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது வேறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நம் சமுதாயம் சிந்திக்க மறந்திருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், சிறுவர் துஷ்பிரயோகம் என்று ஒன்று இருக்கிறது. குழந்தைகளுக்காக வேண்டி நடக்கக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள். இந்த உலகத்தில் நாம அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு விடயம், பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக மரணித்தார்கள் என்று நாம் அதிகமாக கவலைப்படுகிறோம். ஏன் காரணம்? உலகத்திலே மிக அதிகமாக இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள் தான் குழந்தைகள் என்பவர்கள். குழந்தைகளை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமன் நாஸி பின் நிசாஇ வஸ்ஸிபியான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடனும் குழந்தைகளுடனும் மிக இரக்கமானவர்களாக இருந்தார்கள். ஏன் காரணம்? பெண்கள் என்பது அந்த காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளும் ஒரு நிலைமை, அல்லது அவர்கள் சமைத்தால் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு நிலைமை, அவர்களை நாம் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான நிலைமை அந்த காலத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறெல்லாம் கிடையாது. பெண்கள் என்பவர்கள் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் தொழக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது என்று போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடன் உறவில் ஈடுபடக்கூடாது, அவ்வளவுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே துண்டு எடுத்துட்டு வாங்க, துண்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. யா ரசூலல்லாஹ், நான் மாதவிடாய் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதவிடாய் ஏற்பட்டிருந்தால் என்ன? துண்டை எடுத்துக்கொண்டு வருவதற்கும் மாதவிடாய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படி ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்றால் அந்த காலத்தில் அவ்வாறு இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் அனைத்தையும் தகர்த்து நொறுக்குகிறார்கள். நொறுக்கி, ஒரு பெண் என்பவள் உங்களுடைய பொம்மை அல்ல, அவளுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, அவைகளை நாம் மதிக்க வேண்டும், பேண வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள். அதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளோட மிக இரக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சொல்லுவாங்கல்ல, நாங்க என்ன அன்பை காட்டுகிறோமோ அதே அன்பு எங்களில் பிரதிபலிக்கும். நாங்க ஒருத்தட்ட வம்பா பழகினோம்னா அவன் என்கிட்ட வம்பா தான் இருப்பான். ஒருத்தட்ட அன்பை காட்டினோம்னா அவர் திரும்ப அன்பைத்தான் காட்டுவார், இல்லையா? சிலவங்க பேச மாட்டாங்க, நாங்களும் பேச மாட்டோம். நாம பேச மாட்டோம், அவரும் எங்களோட பேச மாட்டாங்க. ஏன்? நாம பேசுறது இல்லை. சிரித்தால் சிரிப்பார், இல்லையா? திட்டினால் திட்டுவார். கண்ணாடி போன்றதுதான். நாம் என்ன செய்கிறோமோ அது எதிர்த்தரப்பில் இருந்து பிரதிபலிக்கும். அன்பை காட்டினால் அன்பு வரும். அதுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எவ்வளவு அன்பை காட்டினாலும் அவன் வம்பாத்தான் இருப்பான். அது 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 வேற செக்ஷன். அது 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 நம்ம மனிதர்களோட இணைத்து பேச முடியாது. பொதுவாகவே இயல்பு என்ன? நாம் என்ன காட்டுகிறோமோ அதுதான் அங்கிருந்து பிரதிபலிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு பிள்ளைகளோட ரொம்ப இரக்கமானவர்களாக இருந்ததினால் தான் சிறு பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரொம்ப இரக்கமானவர்களாக இருந்தார்கள். வரலாற்றில் நாங்க பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும்போது மஸ்ஜிது நபவி கட்டப்படவில்லை. குபா என்ற இடம் மதீனால இருந்து கொஞ்சம் தூரம் தான். 20 ரியால் 10 ரியால் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை நாட்கள்ல விசேஷமாக குபாவுக்கு போற வழமை அதிகமாக இருக்கும். ஏன்னா யார் ஒருவர் மதீனத்து பள்ளியில ஒலு செய்து கொண்டு குபாவுக்கு போய் 2 ரக்காத்து தொழுதால் பரிபூரண ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும், இல்லையா? அதனால குபாவுக்கு அதிகமாக போவாங்க. குபாவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்து முதலாவது குபாவுல பள்ளியை கட்டுறாங்க. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் மீது ஃபவுண்டேஷன் போடப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குபாவுல ஒரு பள்ளி அமைக்கப்படுகிற. பள்ளி அமைக்கப்பட்டதன் பின்னால
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவாங்க என்று மதீனா வாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வரல. மலைகளுக்கு மேலாலும் மரங்களுக்கு மேலாலும் உயரமான இடங்களுக்கு மேலாலும் நின்று கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்களா என்று மதீனத்து மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் 2 நாள் தாண்டி சில பேருக்கு பொறுமை எல்லாம் மீறிடுச்சு. சில பேர் குபாக்கே போயிட்டாங்க, பக்கத்துல தானே வந்துட்டாங்க, அங்க போயிருவோமே அண்டு போயிட்டாங்க. மதீனா வாசிகள் எதிர்பார்த்து இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அன்பின் வெளிப்பாடை அவர்கள் பைத்தாக வெளிப்படுத்தினார்கள். ஃபத்ஹுல் பாரியில பதியப்பட்டிருக்கிறது, தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்ற பைத்தை படிச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரவேற்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால தங்கி இருக்கும் போதே ஒரு பள்ளியை கட்டினாங்க. மதீனத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. இல்ல, என் ஒட்டகத்தை விடுங்க, எங்க போய் நிக்குதோ அங்க நான் தங்கிக்குவேன்டாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வீடு அது. போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வேலை என்ன சொன்னாங்க? நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், நம்ம ஒரு பள்ளிவாசல் அமைச்சிடணும். எங்க அமைக்கலாம், எங்க இடம்? சஹாபிகள் சொன்னாங்க, இடம் தேடுங்க. எல்லா இடத்திலையும் தேடினாங்க. தேடி கடைசியாக இப்ப மஸ்ஜிது நபவி இருக்கக்கூடிய இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இடம் சரியா இருக்குது, இது யாருடைய இடம் என்று பாருங்க. உடனே சஹாபிகள் பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது 2 அனாதைகளுக்குரிய சொத்து, சஹில் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேருக்குரிய சொத்து யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல, அவங்கள கூப்பிட்டு அதுக்குரிய விலையை பேசி காசு கொடுத்து வாங்கிருங்க அப்படின்னா. அந்த 2 பேரும் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சஹல் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வந்தாங்க. இது உங்க காணியா, உங்க தோட்டமான்னு கேட்டாங்க. ஆமா, இது எங்க இடம் தானே. உங்களுக்கு வேற ஏதாவது சொத்துக்கள் இருக்கிறதா? வேற எதுவுமே கிடையாது, நாங்க அனாதைகள், அம்மா அப்பா இல்லை எங்களுக்கு, நாங்க சிறு வயதுடையவர்கள், இருந்தாலும் அனாதைகள், எங்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது, இந்த இடம் மட்டும் தான் இருக்கிறது. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, இந்த இடத்துக்கு எவ்வளவு பெருமதி வேண்டுமோ நீங்கள் கேளுங்கள், நாங்கள் தருவோம் என்றாங்க. அந்த சின்ன பிள்ளைகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், இந்த காணியை, இந்த தோட்டத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து விட்டோம். உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையங்க, உங்களுக்கு எந்த சொத்துமே கிடையாதுங்க. இல்லையா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணுமே கிடையாது, நாங்கள் அனாதைகள், எந்த சொத்தும் இல்லாதவர்கள். ஆனாலும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது உள்ள அன்பினால், உங்கள் மீது உள்ள இரக்கத்தினால், பாசத்தினால் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து விட்டோம் என்றான். இன்னைக்கு பாருங்க, உம்ராவுக்கு போறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு செலவழிச்சு போய் அங்க நுஸ்கு என்ற ஒரு ஆப்பை வச்சு மதீனாவுல ரவுலா என்ன ஒயிட் காப்பட்டுக்குள்ள 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு வெறும் 3 நிமிடங்கள் உட்கார, ஒரு உம்ரா விசாவுல 3 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும். எதுக்குள்ள? அந்த ஒயிட் காப்பட்டுக்குள்ள உட்கார, அந்த ஒயிட் காப்பட்டுக்குள்ள தொலை. ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, அது என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற வீட்டுக்கும் என்ற மிம்பருக்கும் இடப்பட்ட பகுதி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒன்று. இப்ப பாருங்க, அந்த வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் கொடுத்த இடம் தான் இன்று நாம எல்லோரும் போய் சண்டை பிடிக்கிறோம், அதுக்குள்ள ஒரு 3 நிமிஷம் கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிற இடம் அந்த இடம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து விட்டோம். மதீனாவில் இருந்த குழந்தைகள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அப்படி இரக்கம், அப்படி பாசம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இரக்கமாக இருந்தாங்க. நம்ம ஊர்களில் சில பிள்ளைகள் இருப்பாங்க, சில முதியவர்களை கண்டா பயப்படுவாங்க. ஏன் காரணம் தெரியுமா? அவங்க கை சும்மா இருக்காது. குழந்தைகளை அடிப்பது, குழந்தைகளை நோவினப்படுத்துவது. சில பேர் கை சும்மா இருக்காது, பாத்தீங்களா? குழந்தைகளை அடிப்பது. ஏன்? அவனுடைய வீரத்தை காட்டுறதுக்கு வேற இடம் இல்லை. எங்க காட்டுறது? குழந்தைகளுக்கு அநியாயம் செய்வது. எவ்வளவு நடக்குது தெரியுமா? சில முதிய மனிதர்கள், அப்பா வயசுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு 50-60 வயதுகள் ஆகிவிட்டது, இருந்தாலும் இந்த குழந்தைகள் அடிக்கிறது, குழந்தைகளுக்கு அநியாயம் செய்கிறது.
இந்த வேலைகளை எல்லாம் இந்த காலத்துல செய்யறாங்க நிறைய பேர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. குழந்தைகளோட தான் ரொம்ப இரக்கம். அதனால அந்த குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அப்படி இரக்கமாக இருந்தாங்க. நான் சொல்லப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னாடி பிலால் ரலியல்லாஹு தஆலா ஷாமுக்கு போயிட்டாங்க. ஷாமுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் அவங்க மஸ்ஜிது நபவியில பாங்கு சொல்ல இல்லை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டு, என்ன மஹாதிஹில் ஜஃப்வா யா பிலால், பிலாலே என்ன வெறுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹசனான ஹதீஸ் இது. திரும்ப வந்தாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க பாங்கு சொன்ன நேரத்தில் பாங்கு சொன்னாங்க. அன்றைய நாள்ல மதீனத்து மக்கள் எல்லோரும் அழுதாங்களாம். அன்றைய நாள் ரொம்ப அழுதாங்களாம். அன்றைய நாள் அழுகிறதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அழுது கொண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்க சொல்லி கொண்டு இருக்கும் போது மதீனாவுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா, சின்ன பிள்ளைகள், ஒன்னும் தெரியாத பிள்ளைகள் ஓடி வந்தாங்களா. ரோட்ல வந்து உம்மா வாப்பா கிட்ட வந்து சொன்னாங்களாம், உம்மா வாப்பா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கேட்கக்கூடிய பாங்கு எங்களுக்கு சத்தம் கேட்குது, அப்படியாக இருந்தா எங்கட ரசூல் திரும்ப வந்துருவாங்களான்னு கேட்டாங்களாம். அந்த குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை பிரிந்து இருக்க முடியவில்லை. எல்லாம் நல்லா விளைக்கொள்ளும். என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மந்திரத்தை செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? சாப்பாடு கொடுத்தாங்களா, பொருள் கொடுத்தாங்களா? சில குழந்தைகளுக்கு ஏதாவது பொருளை கொடுத்தா பிடிக்கும் இல்லையா? குழந்தைகள்ட்ட ஏதாவது பொருளை கொடுத்தா பிடிக்கும் இல்லையா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அன்பை தான் காட்டினார்கள். குழந்தைகளிடத்தில் காட்டிய அன்பு. குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் எதுக்கும் அப்படி அவசரமா அழுந்துறாது. அழுகிறதாக இருந்தா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? பசியாக இருந்தாலும், தூக்கமாக இருந்தாலும், அல்லது அதற்கு ஏதாவது நோவினைகள் ஏற்பட்டாலும், ஒரு விளப்பம் உள்ள ஒரு தம்யீஸ் உள்ள புள்ள இருக்குதே, சும்மா சாதாரணமாக இந்த எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சும்மா அழுகிறாது. ஏக்கத்தில் அழுவதாக இருந்தால் தாயை பிரிந்து தந்தையை பிரிந்து அழும். நல்லா கவனிக்கணும். வேறொரு மனிதரை பிரிந்ததற்காக குழந்தைகள் பெரும்பாலும் அழாது. அப்படி அழுவதாக இருந்தால் அந்த மனிதர் இந்த குழந்தையின் மீது ஆழமான அன்பை செலுத்தி இருக்கணும். முழு மதீனத்து குழந்தைகளும் அழுதார்கள் என்றால் அத்தனை குழந்தைகளின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய ஆழமான அன்பை செலுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வஃபாத்தா போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெண் குழந்தைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 6 பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போதே வஃபாத். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் தங்களோட கையாலே அடக்க சின்ன வயசுல வஃபாத் ஆகிட்டாங்க. அதுதான் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரியத்துல் கபித்தியா என்ற பெண்மணி பெத்தெடுத்த இப்ராஹிம் என்ற குழந்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி போட்டு அழுதாங்க கபருக்கிட்ட நின்று கொண்டு. இப்பதான் சஹாபிகள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் நீங்கள் அழுகிறீங்க? சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணிக்கும் போது இன்னொரு மனிதர் அழுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுற இரக்கம் அது. அப்படின்னா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆம்பளை பிள்ளைகள் யாரும் ஹயாத்தோட இருக்கல, எல்லாரும் வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த நேரத்துல மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. மக்காவு வந்து மக்காவுல அங்கங்களை தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்களோட ஒரு மகனை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட பேரு தான் ஸைத் ரலியல்லாஹு. 8 வயசு புள்ள மக்காவுல மிஸ் பண்ணிடுறாங்க. தேடி தேடி பாக்குறாங்க, அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா குழந்தை கிடைக்குமா, ஒரு இடத்துலயுமே குழந்தை கிடைக்கல. போயிட்டா இந்த குழந்தைய 8 வயசு புள்ளைய ஒருவர் கையில பிடிக்கிறாரு. பிடிச்சு என்ன செஞ்சாரு, மக்காவுல வியாபாரம் பண்ணிடுறாரு, வித்து போடுறாரு, அடிமையாக வித்துறாரு. அந்த விற்கப்பட்ட குழந்தையை யாரு வாங்குறாங்க? ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா. யாரு தெரியுமா இவங்க? ஹதீஜா நாயுடைய சொந்தக்காரர். அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கி வீட்டுக்கு கொண்டு வராங்க. 8 வயசு புள்ள கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஹதீஜா நாயோட கையில கொடுக்கறாங்க. ஹதீஜா நாய் யோசிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க தானே, இந்த பிள்ளைய ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துருவோம், வச்சு கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்துட்டாங்க. யாரு? 8 வயசு குழந்தை ஸைத் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையோட கொஞ்ச நாள் தான் பழகுறாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? வளர்ப்பு புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தாலும் அவங்கள்ட்ட காட்டின பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. மக்காவாசிகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க,
ஜெயித் பின் முஹம்மதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முஹம்மதுடைய மகன் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா. உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாகின் ரசூலல்லாஹி வ காதமன் நபியீன். முஹம்மது நபி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஆம்பளை பிள்ளையுடையும் வாப்பா இல்ல. இந்த ஸைத ரசூலுல்லாஹ்வோட பிள்ளைன்னு சொல்லிராதீங்க. அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பாசம் குழந்தையோட. யாரோட? வளர்ப்பு பிள்ளையோட. வளர்ப்பு பிள்ளையோட. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளையோட இரக்கமா இருக்கும். குழந்தை உள்ளவங்கள்ட்ட வளர்ப்பு பிள்ளைய கொடுத்து பாருங்க, இரக்கம் வருமா? என்னகிட்டதான குழந்தை இருக்குது, நான் ஏன் வளர்ப்பு பிள்ளையோட இரக்கம் காட்டணும்? அப்படித்தானே இருப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வளர்ப்பு பிள்ளை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காட்டின இரக்கம் எப்படி தெரியுமா? விஷயம் நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? இந்த புள்ளையோட உம்மா வாப்பா ஃபேமிலிக்கு செய்தி கிடைக்குது, மக்காவுல ஒரு இடத்துல எங்கட புள்ள இருக்கிறாராம். முழு குடும்பம் கிளம்பி வந்துட்டாங்க மக்காவுக்கு. வந்து கேட்டாங்க, எங்கட மகன் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அந்த குழந்தை மக்காவில் ஒரு இடத்துல இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். எல்லாரும் சொல்லி விட்டாங்க, முஹம்மது என்ற ஒருத்தர் வச்சு கொண்டு இருக்கிறார் உங்களோட புள்ளைய. எல்லோரும் வந்துட்டாங்க, உம்மா வாப்பா முழு குடும்பம் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க வீட்டுக்கு முன்னால வந்து நின்றுட்டான். உங்க வீட்டுல எங்கட புள்ள இருக்குது, நீங்க நினைக்காதீங்க எங்கட புள்ள வந்து அடிமை புள்ளைன்னு நினைக்காதீங்க, அது எங்க சொந்த புள்ள. மக்காவுக்கு வந்த நேரத்துல நாங்க மிஸ் பண்ணிட்டோம் குழந்தைய. அந்த குழந்தைய அடிமையை நினைச்சு யாரோ வித்து இப்ப உங்களோட வீட்டுல வந்து நிக்குது. சரி பரவாயில்ல, நீங்க காசு கொடுத்து வாங்கி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்ப கேட்டாங்க, நீங்க காசு கொடுத்து வாங்கி இருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய உங்கள்கிட்ட இருந்து திரும்ப நாங்க பெற நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருவோம், மகனை தந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த பணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொஞ்ச நாள் தான் ரசூலுல்லாஹ்வோட பழகி இருக்குது. இப்ப இந்த கொஞ்சம் குழந்தைய நான் உள்ள இருந்து கூப்பிடுறேன், வந்தா கூட்டு போயிருங்க, பணம் எல்லாம் வேணும். இப்ப உம்மா வாப்பா வந்திருக்கிறாங்க, குழந்தை மிஸ் ஆன புள்ள எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். உம்மா வாப்பா கண்டா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, ஸைதே அப்படின்னு கூப்பிட்டாங்க. புள்ள உள்ள இருந்து வருது, நான் உங்களோட உம்மா வாப்பா வந்திருக்கிறாங்க, நீங்க போறதாக இருந்தா போயிடலாம் அப்படின்னு சொன்னதோட சுப்ஹானல்லாஹ். ஒரு குழந்தை தாய் தந்தையை பிரிந்தால், தாய் தந்தையை சந்தித்தால் தாயை ஓடி போய் கட்டி அணைக்க வேண்டும். அந்த புள்ள என்ன தெரியுமா செஞ்சு? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், என்னை என் உம்மா வாப்பாவோட அனுப்பிடுவான, நான் உங்களோட இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அப்பதான் கேட்டாங்க, உம்மா வாப்பா வந்திருக்கிறாங்க. மகன் தாய் கதறா, மகனே இந்த முஹம்மதிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் மகனாக இருப்பதை விட இந்த முஹம்மதிடத்தில் அடிமையாக இருப்பதா உங்களுக்கு மேல்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு சொல்லி பார்க்கிறேன், உலகத்தில் நான் யாரையும் பிரிந்திருப்பேன், இவரை நான் பிரிந்திருக்க மாட்டேன். இது உலகத்துல சாத்தியமா? அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார், குழந்தைகள் இடத்துல காட்டின அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொல்லப்படுது, சில பேர் இருப்பாங்க இந்த பேரப்பிள்ளைகளோட இரக்கம் ரொம்ப கூட இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தன் பேரப்பிள்ளைகளோட ரொம்ப இரக்கமாக இருந்தான். தான் சொல்லப்படுது, ஒரு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டா, தொழும்போது முன்னால சுத்தரா வச்சுட்டு தொழுவோம். நாங்க முன்னால ஒரு மறைவு வச்சுட்டு தொழுவோம் இல்லையா? மறைவு வச்சுட்டு தொழுவதுக்கு அப்புறம் இடையில யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது, உள்ள போகக்கூடாது. போனால் அவனை தடுத்து நிறுத்தலாம். தடுத்து நிறுத்தியும் அவன் வருகிறான் என்றால் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம், அவனை தடுத்து நிறுத்துவதற்காக இல்லையா? ஏன் தொழுகை அவ்வளவு முக்கியமான. தொழுகையை கெடுக்க யாரும் வரக்கூடாது. தொழுகைக்கு தங்கடம் தெரிவிக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அவ்வளவு பத்திரமாக இருக்கணும், தொழுகைக்கு எந்த தங்கடம் வந்துடக்கூடாது என்று நினைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல ரொம்ப நேரம் இருந்தாங்களாம். காரணம் என்ன? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கழுத்துக்கு மேல இருக்கிறான், எலும்பலாமே எந்திரிக்கலாமே சுஜூதுல இருந்து. இல்ல நான் எந்திரிச்சா என் பிள்ளையோட விளையாட்டு கெட்டு போயிருமா இல்லையா?
இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் சொல்ல வந்த தகவல், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமன் நாசி பின் நிசாஇ வஸ்ஸிபியான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களோடையும் குழந்தைகளோடையும் இரக்கமாக இருந்தார்கள். எனவே நாம் உலகத்தில எங்கட பிள்ளைகள் மட்டுமல்ல, எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களோட இரக்கமாக இருக்க வேண்டும். ஒன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் நானோ நீங்களோ மரணிப்போம். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ஆயுளை நீளமாக்கி அமலுடன் தந்தரலற்றுமாக நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் நாம் மரணித்ததற்கு பின்னால எங்க ஊர்ல ஒரு 10 குழந்தைகள் எங்களுக்காக வேண்டி அழுதார்கள் என்றால் அது வரலாற்றில் ஒரு ஈடுதான். அது நடக்குமா? அது நாம் அன்பை காட்டி இருந்தால் நடக்கும். எனவே நாம் குழந்தைகள் மீது, எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களோட இரக்கத்தை, பாசத்தை தான் நாம காட்டணும். அப்படி காட்டினால்தான் அந்த குழந்தைகளும் நம் மீது பாசமாக, நாம் சொன்னால் கேட்டு, நம் சொல்லுக்கு அடிபணிந்து நடந்து எல்லாமே நடக்கும். இது தன் குழந்தையை பற்றி நான் பேசவில்லை. நான் பேசுவது நம் ஊர்கள் இருக்கும் ஏனைய குழந்தைகள். பொதுவாகவே குழந்தைகளிடத்துல நாம அன்பாக பாசமாக நாம் இருப்போம். அப்படி இருந்தால் அந்த குழந்தைகளும் நம்மிடத்தில் பாசமாக இருப்பார்கள். நாம் சொல்வதை அவர்கள் கேட்டு நடப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. நம் இறைவிடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எவ்வழி நடக்க சொன்னார்களோ அவ்வழியில் நடந்து புனிதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. இந்த பள்ளிவாசலை அந்த காலத்தில் யாரெல்லாம் கட்டினார்களோ, இதுக்கு அஸ்திவாரமிட்டார்களோ, உதவி செய்தார்களோ, அவர்களுடைய கபறுகளை இப்பொழுது இந்த பள்ளி எவ்வளவு வெளிச்சமோ அதைவிட வெளிச்சமாக அவர்களுடைய கபறுகளை ஆக்கி அருள்வாயா. தற்பொழுது இதை பரிபாலனம் செய்பவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. இமாம்களாக, முஅத்தின்களாக யாரெல்லாம் கடமை புரிகிறார்களோ, அதே போல இந்த பள்ளிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ரஹ்மானே நீ பரக்கத்து செய்தருள்வாயா. நம் அனைவரையும் நீண்ட ஆயுளுடன் நல்லமலுடன் வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயா. அடுத்த மனிதர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களுடைய சொல்லினால், செயலினால், எங்களுடைய சைக்கிணைகளினால் கூட அடுத்த மனிதர்களுக்கு அநியாயங்கள் நடந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.